வெல்கம் டு வின்டன் கிளாஸ். நேற்று நம்ம வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி மேலோட்டமாக பார்த்து முடிச்சிட்டோம். மேலோட்டமாக இல்லை, டீட்டெயிலாகவே பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல் கேள்வியை பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 10% per annum ஃபார் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழில் வந்து கொஷின் கேள்வி போட சொல்லியிருந்தாங்க. அது நான் பார்த்தேன். தமிழ்லையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொஷின் என்ன அப்படின்றது தமிழில் விளக்கி நான் அதை வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்லையும் டைப் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தனி வட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை ரூபாய்க்கு அப்படின்னா, 5,000 ரூபா பிரின்சிபலு, 5,000 ரூபா முதல், 10% வந்து வட்டி. எத்தனை வருஷம் அப்படின்னா 5 வருஷம். அப்போ 5,000ன்றது பி, 10%ன்றது ஆர், 5 இயர்ஸ்ன்றது என். சரிங்களா? இப்போ PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா தான். 5,000 பி இன்ட்டு என் என்ன 5 இன்ட்டு ஆர் என்ன 10 டிவைடட் பை 100. PNR/100. 100க்கு 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 5 × 10 50. 50 × 50 என்ன வரும்? 2,500 வரும். 50 × 50 என்ன வரும்? 2,500. 5 5s are 25. 2 0 இருக்குது, ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2,500 வரும். சரி, இரண்டாவது கேள்விக்குள்ளே போயிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். அசோக் டெபாசிட்டர் ₹10,000 in a bank. அப்போ 10,000ன்றது பி, அசோக்ன்றவர் 10,000 ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8%, அதுதான் 6. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5, என்ன இது மூணையும் பார்க்க வேண்டியது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வட்டின்னு கேட்டிருக்காங்க. 10,000 ரூபா முதல் பிரின்சிபல் இன்ட்டு என்னன்றது 5, ஆறுன்றது 8ன்னு பார்த்துட்டோம். டிவைடட் பை 100. PNR/100 ஃபார்முலா. இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 5 8s are 40. 40 × 10 என்ன வரும்? 4,000. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 4,000. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டே போகலாம். இதுக்கெலாம் நீங்கள் ஷார்ட்கட்லாம் நீங்கள் தேடிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபார்முலாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? கமல் இன்வெஸ்டட் 3,000 to a 1 year at 7% per annum. கமல் 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுதான் நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 7% வந்து என்னவா வட்டியாம். அப்போ ஆறுன்றது 7%. என்ன ஒரு வருஷத்துக்கு எத்தனை % வட்டி? 7% வட்டி. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் ரிசீவ் அட் த எண்ட் ஆஃப் 1 year. ஒரு வருஷம் முடிவில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதே மாதிரி ஒரு வருஷம் முடிவில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும். அப்போது 3,000 ரூபா பிரின்சிபல் இல்லையா பி, அடுத்து என் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் 1 இன்ட்டு ஆறுன்றது 7% டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 1 × 7 7, 7 × 3 21. அப்போ 210. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 210 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது. சரி, 210 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது வந்து வெறும் வட்டி மட்டும். அது மொத்த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் ஆஃப் எண்ட் ஆஃப் 1 year அப்படின்னா கடைசி ஒரு வருஷத்தில் அவர் மொத்தம் எத்தனை தொகை கிடச்சிருக்கும் இன்வெஸ்ட் பண்ணதோட சேர்த்து அப்படின்னா 3,000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகை, 210 ரூபா வட்டி. இப்போ 3,000த்தையும் 3,210 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3,210 ரூபா அவருக்கு கிடச்சிருக்கும். அதான் 210 வட்டி, 3,210 அவருக்கு கிடச்ச அமௌண்ட்டு. சரிங்களா? அடுத்து 4th சம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1,000 at 10% ஃபார் 2 years. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் இதெல்லாம். இது வந்து பி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் வந்து 1000, அது பின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10%ன்றது 6, இயர்ஸ் வந்து 2, இது வந்து என்ன. PNR/100 சேம் ஃபார்முலா. 1000 × 2 × 10 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2 10s are 20. 20 × 10 என்ன வரும்? 200 வரும். இதுதான் அதோட ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 200. அடுத்து த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 6% per annum ஃபார் 8 years அப்படின்னு கேட்குறாங்க. சரி, 7,500 ரூபா பிரின்சிபலுக்கு 6% வட்டி. சரிங்களா?
பிஎன்ஆர்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நான் 6, எண் வந்து எவ்வளோ 8, பி இன்ட்டு ஆர் இன்ட்டு என்னன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை 100. மல்டிப்ளிகேஷன் எப்படி மாற்றி எதுனாலும் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது இல்லையா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் இங்கே 75 இருக்குது, 6 இன்ட்டு 8 இருக்குது, 6 8 ஆர் 48. அப்போது 75 இன்ட்டு 48 என்னென்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5 8 ஆர் 40, ரிமைண்டர் 4, 56, 60, 5 4 ஆர் 20, ரிமைண்டர் 2, 4 7 ஆர் 28, 9 30 வருது இல்லையா. அப்போது 3600 வருது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 3600. சரிங்களா. சரி, அடுத்து ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வி என்ன? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 8% per annum ஃபார் 1 year 6 monthsன்னு கொடுத்துறாங்க. எப்போயும் 1 வருஷம் 2 வருஷம்னா நீங்கள் ஒரு 1 year இல்லை 2 yearன்னு நம்பர் ஆஃப் இயர்ஸில் போட்டுருங்க. 1 year 6 monthsனால் 1.5 year இல்லையா, 1 வருஷம் அப்புறம் 6 மாதம் அப்படின்னா 1.5 வருஷம் இல்லையா. 1.5 வருஷத்தை இப்போ 1.5 வருஷன்றது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 அப்படின்றது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். 1 × 2 2, அப்போ 2 + 1 3, 3/2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. 3/2ன்னு எழுதிக்கலாம். 1/2 எப்படி எழுதிக்கலாம், 3/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இயர்ஸுக்கு பதிலாக அந்த 1/6 இயர்ஸுக்கு பதிலாக 3/2 years அப்படின்னு சொல்லி நம்ம அதை எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், 7500 பிரின்சிபலாம் இன்ட்டு பி என்ன சொல்லியிருக்கேன், 3/2 சொன்னேன்னா 3 டிவைடட் பை 2 இன்ட்டு ஆறுன்றது என்ன 8% டிவைடட் பை 100. இந்த டிவைடட் பை 2ன்றது எங்கே வந்துடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவிஷன் கீழே வந்துடும், 2 இங்கே வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற 2 கேன்சல் ஆயிரும். சரிங்களா. இந்த டிவைடட் பை 2ன்னு இருக்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா 3 டிவைடட் பை 2ன்றது டிவிஷனுக்கு கீழே வந்துடும். ஸோ இங்கே 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2க்கும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் 4 வரும். 3 4s are 12. ஸோ 75 × 12 என்ன வரும்னு பார்க்கணும். 10 15 வருது. ஸோ 5 7 0 0 9 900 வருது. ஸோ நான் ஆன்சர் என்ன 900 தான் இதோட தனி வட்டி. புரிஞ்சா? இயரை நான் எப்படி மாற்றினேன்னு புரிஞ்சா? 1.5 வருஷம் அப்படின்றதுக்கு இப்படி. இப்போ 1 வருஷம் 9 மாதம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 year 9 monthsன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? இந்த 9ன்றதுக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 3/4ன்னு எழுதலாம் 9 months. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தனியாக கூட. 1 year அப்படின்னா 1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ½ yearன்றதை 1/2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து ½ yearக்கு, சரிங்களா, அதாவது 6 monthsக்கு. அதே 9 months அப்படின்னா இது எப்படி எழுதணும் அப்படின்னா 3/4. சரிங்களா, 3/4 இப்படின்னு எழுதிக்கோங்க. புரிஞ்சா? 3/4னால் எப்படி எழுதுனா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 மாதத்துக்கு 9 மாதம் தான் வட்டி கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ 9/12 அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா 3/4 வரும். அதனால் நம்ம அதை 3/4 years அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, அப்படி தான் கேட்பாங்க. இல்லை 3 monthsன்னு கேட்டாங்கன்னா 3/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 yearன்னு வரும். 1/4 yearsன்னு வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கணும். டிவிஷன் கீழே வரதே கீழே டிவைட் பை 100 போடுறோம் இல்லையா, பிஎன்ஆர் டிவைட் பை 100, அந்த 100 இன்ட்டு இந்த 4 போட்டுக்கணும். டிவிஷன் கீழே வரதே டிவிஷன் கீழே போட்டுக்கணும், மேலே இயர் இருக்கிறதுல 1 போட்டுக்கணும். சரிங்களா, ஆன்சர் வந்துடும். அடுத்து 7வது கேள்வி. 7வது கேள்வி இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. 16 2/3% சொல்லிட்டாங்க. 16 2/3 நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு இந்த 3யோட 16 மல்டிப்ளை பண்ணி +2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். 3 16s என்ன வரும்? 32 48 வரும் இல்லையா. ஆமாம், 48 வரும். அப்போது 48 + 2 15 வரும். அப்போது 50 டிவைடட் பை 3%ன்னு வரும். அப்போ டிவைடட் பை 3 நீங்கள் இங்கே கொண்டு வந்துடணும், 100க்கு கீழே கொண்டு வந்துடணும். 9 months, மொத்தமே 9 months தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 3/4 years வரும். மேலே 3யும் கீழே என்ன வந்துடும் 4ம் போட்டுறணும். புரிஞ்சுங்களா? சரி, அவ்வளோதான். சரி, இப்போ இதோ ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள். நான் இப்போ பாஸ் பண்ணி முடிச்சு கூட ஆன்சர் போட்டுருங்க. ஆன்சர் போட்டு முடிச்சு இந்த வீடியோவுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. பிரின்சிபல் 68,000 இன்ட்டு என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொன்னேன், 3/4ன்னு போட சொன்னேன்னா 3
டிவிஷனுக்கு கீழே என்ன பண்ணணும் 4 பண்ணணும் இன்ட்டு ஆறுன்றது என்ன 16 2/3 நம்ம 50/3ன்னு பார்த்துட்டோம் 50/3 3 கீழே வந்துடும் 100 கிட்ட எல்லாத்தையும் போட சொன்னேன் ஸோ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும் அண்ட் இந்த 4க்கு இந்த 680 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டேபிளில் 68 வருமா வரும் அப்போ என்ன வரும் 1 ரிமைண்டர் 2 வரும் ஸோ 7 170 117 வருது சரிங்களா 170 இன்ட்டு 50 என்ன பண்ணணும் 170 இன்ட்டு 50 அப்போ 17 இன்ட்டு 5 என்னன்னு பாருங்கள் 17 5 சார் என்ன வரும் 170ல் என்ன 170ல் பாதியை பார்க்கணும் 170ல் பாதி பார்த்தீங்க அப்படின்னா 85 8500 இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும் சரிங்களா சரி அடுத்து 8வது கேள்வி வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கிறாங்க ஏர்னடு ஆன் ₹20,000 இது பி அண்ட் இன்வெஸ்டட் 3 month அட் த ரேட் ஆஃப் 5% per annum 3 monthன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் என்ன 5% per annumன்றது 6 பின்றது 20,000 இன்ட்டு என்னன்றது 3 month 3 month நான் என்ன சொல்லியிருக்கேன் 3/12 போட சொன்னேன் 3/12 போட்டிங்கன்னா 1/4 வரும் கேன்சல் பண்ணால் 1/4 கீழே போட்டாச்சு இன்ட்டு ஆர் என்ன 5 அப்போது PNR/100 ஃபார்முலாவா 100 போட்டு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும் மறுபடியும் இந்த 200 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் 15 வரும் ஸோ 50 × 5 215 வரும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 250 சரிங்களா அடுத்து 9th சம் இந்த 9th சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இதுக்கானே சால்வ் பண்ண மாதிரி சம் தான் 7500க்கு சால்வ் பண்ண இப்போ 8000 கேட்டிருக்காங்க இல்லையா சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க இப்போது ₹8,000 சொன்னேன் இல்லையா இது வந்து பி இது வந்து ஆர் 7% ஆர் 1 year 6 months அப்படின்றது என்ன சரிங்களா இப்போ பின்றது 8000 இன்ட்டு ஆறுன்றது 7% இன்ட்டு 1 year 6 months என்ன சொல்லியிருக்கேன் 1/2 இயர்னு போட சொல்லியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா என்ன வரும் 3/2ன்னு வரும் இப்போ 3/2 இயர்ஸ்க்கு மேலே 3/2 போட்டிங்க அப்படின்னா 100 × 2 PNR/100னால கீழே 100 போடுறோம் ஸோ 100க்கு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 40 7 3 சார் என்ன வரும் 21 வரும் ஸோ 21 × 40 என்னன்னு பார்க்கணும் ஸோ 21 × 4 என்ன வரும் 42 84 வரும் ஸோ 840 இதோட ஆன்சர் என்ன வருது 840 வருது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 840 வரணும் சரிங்களா ஓகே அவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி தான் கேள்வி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க அது நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் அதோட வீடியோஸில் நம்ம வந்து கம்பைன் பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் ஓகேயா பாய்